Daily. Taste the Daily. அண்மை செய்தி. தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் வருகிற ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வர இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் சென்னை நீதிமன்ற நீதிபதிகள் என் சதீஷ்குமார், பி பரத சக்கரவர்த்தி அமர்வில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது சுற்றுலா தலங்களில் உள்ள மதுபான கடைகளில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறுவது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் அறிக்கையானது அளிக்கப்பட்டது. அதில் தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் இத்திட்டம் முழுமையாக தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 7 மாவட்டங்களில் பகுதி வாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாவட்டங்களில் 97% பாட்டில்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் ஏப்ரல் 2025 முதல் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் ஏப்ரல் மாதம் முதல் திட்டம் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படுவதற்கு வரவேற்பு தெரிவித்தனர். மேலும் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக பெறப்பட்ட பணத்தை தமிழகத்தில் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் நீர்நிலை மற்றும் வன மேம்பாட்டுக்காக பயன்படுத்தும் வகையில் அரசு வழக்கறிஞர்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என உத்தரவிட்டனர். பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்துடன் பாட்டில்களின் மூடியை மாற்றுவதா அல்லது திரும்ப பெறுவதா என தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.